வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.13 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.12 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.13. ஒரு கைத்தறி நெசவாளர் 2 பட்டுப்புடவைகளை நெய்வதற்கு 6 மணி 20 நிமிடங்கள் 30 வினாடிகள் மற்றும் 5 மணி 50 நிமிடங்கள் 45 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறார் எனில் அந்த 2 பட்டுப்புடவைகளை உருவாக்க எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நெசவாளர் 2 பட்டுப்புடவை 6 மணி 2 இதுவும் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு முதல் பட்டுப்புடவை நெய்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம். முதல் பட்டுப்புடவை நெய்வதற்காக எடுத்துக்கொண்ட நேரம் ஈக்குவல் டு 6 மணி 20 நிமிடம் 30 வினாடி. அடுத்தது இரண்டாவது பட்டுப்புடவை நெய்வதற்காக எடுத்துக்கொண்ட நேரம். இரண்டாவது பட்டுப்புடவையை நெய்வதற்காக எடுத்துக்கொண்ட நேரம் ஈக்குவல் டு எடுத்துக்கொண்ட நேரம் ஈக்குவல் டு 5 மணி 50 நிமிடம் 45 வினாடி. எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா மொத்தம் நமக்கு கிடைச்சிரும். 2 பட்டுப்புடவை உருவாக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நமக்கு கிடைச்சிரும். இது ரெண்டையும் கூட்டினோம்னா வினாடியில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மாற்றுறதுக்கு ஒரு நாளுங்கிறது 24 மணி. ஒரு நாளுங்கிறது 24 மணி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு மணிங்கிறது 60 நிமிடம். ஒரு நிமிடங்கிறது 60 வினாடி. 60 வினாடி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக போட்டலாம் சம்மு. இப்போ 30யும் 45யும் கூட்டினோம்னா எவ்வளவு? 75க்கு கிடைக்கும். 75 வினாடி. 75 வினாடி கிடைக்கும். இப்போ 75 வினாடியில் நம்ம நிமிடமாக ஒன்று மாற்றிக்க போகிறோம். இதை 75 நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று 60 வினாடின்னு சொல்கிறோம். ஒன்று 60 வினாடின்னு பிரிச்சுக்கிட்டு மீதி உள்ளதை 15 வினாடின்னு பிரிச்சுக்கிறோம். 60 + 15ன்னு பிரிச்சுக்கிறோம். இந்த 60 வினாடிங்கிறது ஒரு நிமிடம். 60 வினாடிங்கிறது ஒரு நிமிடம். அந்த ஒரு நிமிடத்தை நான் நிமிடத்தோட கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். மீதி இருக்கிறது 15 வினாடி. அதை எடுத்து இதில் எழுதிக்கிட்டேன். அடுத்து நிமிடத்தை தான் நான் கூட்ட போகிறேன். நிமிடத்தை கூட்ட போகிறேன். நிமிடம் 20 நிமிடம் 50 நிமிடம். 20யும் 50யும் கூட்டினா 70. அது 71. இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்னது 70 71 நமக்கு கிடைக்கிது. அந்த 71 எடுத்து நம்ம மேலே எழுதிக்கிறோம்.
71 மேலே எழுதியாச்சு. இந்த 71 வந்து எவ்வளோ இருக்குது? 60 இருக்கு. 60 + 11 60. ஏற்கனவே நம்ம பிரிச்சுருக்கோம், வினாடியில் பிரித்த மாதிரியே தான் பிரிக்க போகிறோம். 60 + 11 வினாடி. 60 + 11 வினாடி 60 நிமிடம். இந்த இடத்துல வந்து நிமிடம் வரும், நான் வினாடின்னு போட்டிருக்கேன். நிமிடம் 60 + 11 நிமிடம். அப்போ ஒரு மணிங்கிறது வந்து 60 நிமிடம். இப்போ வந்து 60 நிமிடத்தை வந்து ஒரு மணி, அந்த ஒரு இதை வந்து ஒரு மணியை வந்து நான் மணி கணக்கோட போட்டுக்கிட்டேன். மீதி உள்ளது நிமிடம். 11 நிமிடம். அதையும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து 5 மணி 6 மணி. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு வந்து 12 மணி. 12 மணி. 12 மணி. ஓகேவா? 12 மணி. இப்போ வந்து 2 பட்டுப்புடவைகளை வந்து நெய்வதற்கு வந்து ஆகும் நேரம் வந்து 12 மணி 11 நிமிடம் 15 வினாடி. இப்போ வந்து அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.